ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு உலக அமைதி தேவைதான். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அமைதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, செழிச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையானது தான். இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பது விளக்கக்கூடியவர் தான் சோஷியல் ரீஃபார்மர். சொசைட்டியில் சில மாற்றங்கள் கொண்டு வந்தால் இதை நம்ம சாத்தியப்படுத்திக்க முடியும் அப்படின்ட்டு எப்படி அந்த ஒரு விளக்கம், அந்த ஒரு ப்ரொசீஜர் என்ன என்றதை விளக்குறவங்களு தான் சோஷியல் ரீஃபார்மர்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ வராது, நாங்கள் பேசிக்காக தெலுங்கு மதர் டங்கு, ஸோ தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். ஸோ என்னோடய முயற்சி வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த ஒரு ஆர்வம் இருக்குது. மனித குலம், இது பெரிய வார்த்தை, மனித சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி தீர்வு கண்டுபிடிக்கலாம் என்றது வந்து என்னோட சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு எண்ணமாக இருக்குது. அதுக்காக நான் என்னோட 6வது வயசுலேருந்துமே முயற்சிகள், தேடல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆன்மீக சார்ந்தும், இயற்கை சார்ந்தும், விஞ்ஞான மூலியமாகவும், அறிவியல் சார்ந்தும் என்ன பண்ணலாம், என்ன நடந்துட்டு இருக்குது, இதுக்காக இவ்வளோ சிக்கல்கள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு தீர்வு என்ன, இந்த விஷயத்தை நான் வந்து தொடர்ந்து ஒரு இடைவெளி இல்லாமல் சின்ன வயசுலேருந்து இதே நோக்கத்தோடு நான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் 2018 இதுக்கு தீர்வு என்ன, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, ஏன் இப்படி ஒரு உலகம், இந்த சமுதாயத்தில் இந்த சிக்கல்கள் ஏன் வருது, சீர்கேடு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதானே, சீர்கேடு ஏன் நடந்துட்டு இருக்கு, ஸோ இதுக்கு காரணம் என்ன, நம்ம எதை மாற்றினா இதெல்லாம் மாற்றி அமைக்கலாம்ன்றது வந்து சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அறிவு நான் பெற்று இதை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா நம்மளை ஆளக்கூடியவர் வந்து கவர்மெண்ட்டு தான். அந்த கவர்மெண்ட்டு தான் இதெல்லாம் நமக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. கவர்மெண்ட்டுடைய லா ஆகட்டும், அப்புறம் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இது எல்லாமே என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, உலகத்தில் சமுதாயத்தில் ஒரு அமைதியான நிலை தான் அவங்களும் விரும்புகிறாங்க. ஆனால் இது ஏன் இப்படி தெரியாமலே இப்படி போயிட்டே இருக்குன்றது எல்லாருக்கும் கேள்விக்குறிதான். இதுக்கு சொல்யூஷன் இருக்குது, எங்கேயோ ஒருத்தர் தான் இதுக்கு ஆழமாக போயிட்டு ரீசர்ச் பண்ணிவிட்டு இதுக்காகவே வாழ்ந்து இதுக்காகவே ஆராய்ச்சி செஞ்சு பண்ணுறாங்க. அது நான் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நான் வந்து பெருமைப்படுறேன். ஸோ நான் இது எல்லாத்துக்கும் தீர்வு கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்புறம் 2018 வந்து என்ன, எதன் காரணமாக இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு, எது செஞ்சால் எந்த மாற்றங்கள் கொண்டு வந்தால் இது எல்லாத்தையும் சீரமைக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் வந்து எத்தனையோ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு மெயில்ஸு லெட்டர்ஸு மூலமாக அனுப்பியிருக்கிறேன். ஆனால் எந்த பதிலுமே இல்லை. அது ப்ரொசீஜர் அது இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ப்ரொசீஜர் எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை. ஸோ நான் தனியாக பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட நான் ரீச் ஆக முடியல என்னோடய மெசேஜஸ் நினைக்கிறேன் நான். ஸோ நான் வந்து 2019 அப்போ இன்னும் கரோனா கூட ஆரம்பம் ஆகலை. பிஃபோர் 2019 வேர்ல்டு, ஆஃப்டர் 2019 வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படின்றது நாம் பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு தடவை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கரோனா வந்தது, எவ்வளோ மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது இந்த உலகம். அப்புறம் வாழ்வாதாரம் என்ன சொல்கிறாங்க, ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ், இது எல்லாமே எப்போ வந்தது அப்படின்னா 2019க்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ நான் ஒரு 2019 ஸ்டார்டிங்லேயே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறேன். அந்த காப்பி உங்களுக்கு ட்விட்டரில் வைக்கிறேன், அது கொஞ்சம் பாருங்கள் நீங்கள்.
அதில் என்ன எழுதிருக்குற அப்படின்னா, சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் எமர்ஜென்சி என்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எமர்ஜென்சி என்ற வேர்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம்? ஒரு ஆபத்து, ஒரு விபத்து வரப்போகுது, நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும், இல்லை ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நம்ம எமர்ஜென்சி என்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். அந்த வேர்டை நான் 2019 எப்போ, பிஃபோர் கரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னாடி, வேறு ரஷ்யா உக்ரைன் வார் வர்றதுக்கு முன்னாடி இல்லையா, எத்தனை மாற்றங்கள் நடந்தது தானே. ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் வர்றதுக்கு முன்னாடி, அப்புறம் எவ்வளோ நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நிறையா இழப்பு நாம் சந்திப்பதற்கு முன்னாடி நான் எமர்ஜென்சி என்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப சிக்கலாக இருக்க போகிறது, நாம் நிறைய சிக்கல்களை சந்திக்க ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்ட்டு முன்னாடியே கணிச்சிட்டு நான் அந்த மெயில் அனுப்பியிருக்கிறேன். அதை ட்விட்டரில் வைக்க போகிறேன், பாருங்கள். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தராக முயற்சி செஞ்சால் அதுக்கு வேல்யூ இருக்காது. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு வேல்யூவான விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ கல்யாணம் நடக்குன்னாலும் ஒரு சம உஜ்ஜி வேணும்னு சொல்கிறாங்க, போர் இது பண்ணாலும் ஒரு சேம் ஸ்ட்ரென்த், ரெண்டு பக்கம் ஸ்ட்ரென்த் சேம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஒருத்தர்கிட்ட நாம் போய் ஏதாவது ஒரு பெரிய இடத்துல நம்ம போய் ஒரு விஷயத்த சேர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்னான்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கா, செல்வமாகட்டும், தமிழ் சரியாக வர மாட்டேங்குது, ஓகே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாததுனால நான் இத்தனை நாளாக 2019 தான் அந்த பதிவு நீங்கள் பார்க்கலாம். 2018 நான் வர்ச்சுவலாக இவ்வளவோ முயற்சிகள் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் நம்ம நிறையா இழப்புகளை சந்தித்தோம், நிறைய சிக்கல்களை சந்தித்தோம். ஸோ இது எல்லாத்தையும் தடுத்துறதுக்கு இப்போவும் நம்மக்கிட்ட வழி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதிர்காலத்தில் என்ன வரப்போகிறது, நமக்கு ஆபத்துகள் உலகுக்கு அப்படின்னா, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க சூரிய புயல் வரப்போகிறது. ஒன்று, நம்ம கற்களை பார்க்க முடியுது, அது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு இருக்குமா இல்லையா அது செகண்டரி. ஒன்று இருக்குது, ஒன்று ஏற்கனவே அதை ராக்கெட் அனுப்பிட்டு தடுத்துனாங்க, அதுக்கப்புறம் மற்றொரு விண்கல் வந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக மனிதன் நினைத்தால் எதை வேணாலும் சாதிக்க முடியும், அதுக்கு தீர்வு இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் எனக்கு மக்களுடைய ஆதரவு தேவை. கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன், நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. மற்ற விஷயங்கள் மெதுவாக ஒவ்வொன்றா பேசலாம். அந்த எத்தனை மெயில்கள் நான் எத்தனை கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு அனுப்பியிருக்கிறேன், நம்ம நாடு மட்டும் இல்லை, வெளிநாடு WHO, UN, NGT இந்த மாதிரி எல்லா இதுக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன், தொடர்புகளை முயற்சி செஞ்சுருக்கிறேன். ஆனால் எனக்கு எந்த பலனுமே அதிலிருந்து கிடைக்கல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஸோ மக்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னும் கொஞ்சம் வாழ்த்துங்க, தமிழ் இன்னும் நல்லா பேசணுன்ட்டு வாழ்த்துங்க என்ன. எனக்கு தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் தமிழ் ரொம்பவே பிடிக்கும், அதனால் இந்த அளவுக்கு கற்றுக்க முடிஞ்சது. இன்னும் மேன்மைப்படுத்திக்கிட்டு நான் அழகாக தமிழ் பேசுகிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.